ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எஸ் ராஜேந்திரன் அவர்களை பற்றி பல முறை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் நடித்து வந்த ராஜேந்திரன் 1947ஆம் ஆண்டில் கலைவாணர் சிறையில் இருந்தபோது டி.ஏ. மதுரம் தயாரித்த பைத்தியக்காரன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமானார். எம்.ஜி. ராமச்சந்திரன் ஒரு சில காட்சிகளில் தோன்றி நடித்த அந்த திரைப்படத்தில் ராஜேந்திரன் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் நடிக்க வாய்ப்பின்றி இருந்த இவருக்கு கலைஞர் மு. கருணாநிதி கதை வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடித்தார். சிறு வயதிலேயே நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்த எஸ் ராஜேந்திரன் 1952 தீபாவளிக்கு வெளிவந்த பராசக்தி திரைப்படத்தின் மூலம் சிவாஜி கணேசனுடன் திரையுலகில் அறிமுகமானார். லட்சிய நடிகர் அப்படின்னு புகழ் பெற்றார். சிவாஜி கணேசனுடன் எஸ் ராஜேந்திரன் புதுமுகமாக அறிமுகமாயிருந்தார். சிவாஜி கணேசனின் அண்ணனாக ஞானசேகரன் அப்படின்ற வேடத்தில் எஸ்எஸ்ஆர் சிறப்பாக வசனம் பேசி நடிச்சிருப்பாரு. குறிப்பாக சிவாஜி கணேசனை போல் தெளிவாகவும் உணர்ச்சியுடனும் வசனம் பேசும் ஆற்றல் ராஜேந்திரன் அவர்களுக்கு இருந்துச்சு. எஸ் ராஜேந்திரன் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் ஹீரோவாக நடித்த காலத்தில் எஸ் ராஜேந்திரனும் நிறைய படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. 1952ஆம் ஆண்டில் நேஷனல் பிக்சர்ஸ் வெளியீடாக பெருமாள் முதலியார் ப்ரொடியூஸ் பண்ண பராசக்தி படத்தில் சிவாஜி அவர்கள் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை எஸ்எஸ்ஆருக்கு வழங்க சிலர் பரிந்துரைத்த நிலையில் பேரறிஞர் அண்ணாவின் தலையீட்டால் சிவாஜியே முன்னணி கதாநாயகனாக நடிச்சிருந்தார். கலைஞர் கருணாநிதியின் கனல் தெரிக்கும் வசனங்களை சிவாஜிக்கு ஈடு கொடுத்து எஸ்எஸ்ஆர் அவர்கள் நடிச்சிருந்ததை பலரும் நன்கு கவனிச்சாங்க. தொடர்ந்து அதே ஆண்டில் பணம் படத்தில் சிவாஜி அவர்களுடன் எஸ்எஸ்ஆர் மீண்டும் நடித்தார். தொடர்ந்து கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் மற்றொரு படைப்பாக மக்களை கவர்ந்த மனோகரா படத்தில் எஸ்எஸ்ஆர் மீண்டும் சிவாஜி அவர்களுடன் இணைந்து நடித்து தனது ஆற்றலை வெளிப்படுத்தினார். 1956ஆம் ஆண்டில் அறிஞர் அண்ணாவின் கதையில் கலைஞர் வசனம் எழுதியிருந்த ரங்கோன் ராதா படத்தில் மீண்டும் சிவாஜி அவர்களுடன் இணைந்து எஸ்எஸ்ஆர் நடித்தார். இதே ஆண்டில் கலைஞரின் வசனத்தில் மீண்டும் சிவாஜியுடன் ராஜா ராணி அப்படின்ற படத்திலையும் எஸ்எஸ்ஆர் அவர்கள் தோன்றியிருந்தார். 1957ஆம் ஆண்டில் தேசிய விருதுகளை வென்று பெரும் வெற்றி பெற்ற முதலாளி படத்தில் எஸ்எஸ்ஆர் திறம்பட நடித்தார். 1960ஆம் ஆண்டில் தங்க ரத்னம் அப்படின்ற படத்தை முதல்ல சொந்தமாக இயக்கி நடித்தார். இதே ஆண்டில் சங்கிலி தேவன் அப்படின்ற படத்திலையும் மீண்டும் சிவாஜி அவர்களுடன் தெய்வ பிறவி, பெற்ற மனம் ஆகிய படங்களில் நடித்தார். 1962ஆம் ஆண்டில் மீண்டும் சிவாஜி அவர்களுடன் இணைந்து ஆலயமணி, செந்தாமரை, குங்குமம் ஆகிய படங்களில் நடித்தார். 1962ஆம் ஆண்டில் திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். உல்லாச பயணம், வழி பிறந்தது போன்ற படங்கள்லையும் மீண்டும் சிவாஜி அவர்களுடன் கை கொடுத்த தெய்வம், பச்சை விளக்கு, தாயே உனக்காக ஆகிய படங்கள்லையும் இவர் தொடர்ந்து நடித்தார். 1965ஆம் ஆண்டில் கலைஞர் அவர்களுடைய கதை வசனத்தில் அவன் பித்தனா, பூம்புகார் மற்றும் பூமாலை, மணிமகுடம் ஆகிய படங்கள்லையும் தொடர்ந்து ஆனந்தி, காக்கும் கரங்கள், படித்த மனைவி, வழிகாட்டி போன்ற படங்கள்லையும் மீண்டும் சிவாஜி அவர்களுடன் இணைந்து சாந்தி, பழனி ஆகிய படங்கள்லையும் எஸ்எஸ்ஆர் இடம்பெற்றார். மணிமகுடம் படத்தை தானே இயக்கி இந்த படத்தில் தக்கதோர் அபிமான ஞான மணிசீலா அப்படின்ற பாடலை சொந்த குரலில் பாடி நடிச்சிருந்தார். 1966ஆம் ஆண்டில் கலைஞர் அவர்களுடைய கதை வசனத்தில் வெளிவந்த மறக்க முடியுமா படம் எஸ்எஸ்ஆரின் உருக்கமான நடிப்பை நன்கு வெளிப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கலைஞருடன் இவருக்கு ஏற்பட்ட அரசியல் பிணக்கு இவரை திரைப்படத்துறையிலிருந்து சற்று விலக்கி வைத்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் பராசக்தியில் ஆரம்பித்து
தெய்வப்பிறவி, ஆலயமணி, பச்சை விளக்கு, சாந்தி ஆகிய படங்கள் SSR விஜயகுமாரி ஜோடி தமிழ் திரையின் மறக்க முடியாத ஜோடி. மு. கருணாநிதி அவர்களுடைய வசனத்துல குறவஞ்சி படத்துல கதாநாயகனான நிலையில விஜயகுமாரிய திருமணம் செய்ய ஹைதராபாத் போயிருந்தாரு. ஆதலால் சிவாஜி கணேசன் அவர்கள் குறவஞ்சி திரைப்படத்துல நடிச்சாரு. 1970ஆம் ஆண்டுல சிவாஜியோடு நடித்த எதிரொலி படத்துல பாலச்சந்தர் இயக்கத்துல அதிருப்தியுற்று அண்ணா கருணாநிதி வசனத்தையே நான் பிரமாதமாக பேசி நடிச்சவன், எனக்கு இவன் சொல்லி கொடுக்குறானா அப்படின்னு கோவப்பட்டிருக்கிறாரு SSR அவர்கள். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை சிவாஜி கணேசன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.